தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நாங்கள் கொப்பரையை காலங்காலமாக மலை உச்சிக்கு அனுப்பி தீபம் ஏற்றிய பிறகு மறுபடியும் கோவிலில் சேர்ப்போம். இந்த வருடமானது மழையின் காரணத்தினால், சீற்றத்தின் காரணத்தினால் 40 பேர் குழு கொண்ட 2 பிரிவாக பிரிக்கப்பட்டது. ஒரு குழு மேலே இருக்கும் கால்மலை பாகத்திலும் இன்னொரு குழு கொப்பரையுடன் இருக்கிறது. இந்த கொப்பரையானது பஞ்சலோகத்தினால் ஆனது. இந்த தீபத்தில் 3 தீபம் தான் ஏற்றப்படும். நாளடைவில் நெய் அதிகமாக வருவதனால் 5 நாள் 7 நாள் 11 நாளாக மாறிவிட்டது. இந்த தீபம் மகா தீபம், விஷ்ணு தீபம், பிரம்ம தீபம். இந்த 3 தீபங்களை அடுக்குகளாக கொண்டு கொப்பரை வடிவமைத்திருக்கார். கீழ் பாகம் பிரம்ம அடுக்கு, சென்ட்ரு பாகம் விஷ்ணு அடுக்கு, மேல் மகாதீபம். இப்படி இந்த கொப்பரை வடிவமைக்கப்படுகிறது. இது பஞ்சலோகத்தினால் ஆனதனால் அதிக வெப்பத்தை தாங்கக்கூடியது. இந்த மகாதீபம் ஏற்றுவதனால் நமக்கு என்ன பயன் என்று தெரிஞ்சால், இது அக்னி பிழமாக அர்த்தநாரீஸ்வராக காட்சி அளிக்கிறார், லிங்கோத்பவராக. ஆகையால் இந்த திருவண்ணாமலையில் மட்டும்தான் மகாதீபம் ஏற்றப்படும் முக்கியமான ஒரு காரணம். அர்த்தநாரீஸ்வரர் ஆணும் பெண்ணும் நிகர், சமம். அதற்காக அந்த அர்த்தநாரீஸ்வரர் கான்செப்டையும் பயன்படுத்தி கடவுளே நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு இந்த திருவிழா நடைபெறுகிறது.